பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஒரு வழிதான் இருக்கு. பேச்சுலர்ஸ் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க. உங்க அம்மா கூட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ பண்ணிக்க. இத பாரு, நீ பேச்சுலர்னா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், நான் பேச்சுலர்னா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. சும்மா இரு விஜி. டேய் சீரியஸா யோசிச்சு பாருடா. அந்த செக்ரட்டரி அந்த ஆளுக்கே கல்யாணம் இருக்கு, உனக்கு என்னடா குறைச்சல்? முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு பொண்ணு பார்க்க சொல்லு. ஏய், அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது விஜி. அது தானா அமையணும். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கண்ணில் படணும். அவளை பார்த்த உடனே தெரியும் வாழ போற 100 வருஷங்கள். என்ன கண் கலங்குதுடா. கிண்டல் பண்ணாத விஜய். பின்னா பார்த்த உடனே எப்படிடா தெரியும்? அது அப்படிதான். இந்த காமிக் புக்ஸ் எல்லாம் வருமே, தலைக்கு மேல பல்ப் எரியும், மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கு நீ எலக்ட்ரிஷியன் ஆகும், இல்ல சர்ச்சில் மணி அடிக்கிறவனாவும் இருக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லடா. நடக்கும் விஜி. சரி, அது வரைக்கும் செக்ரட்டரி என்ன பண்ண போற? உனக்கு பல்ப் எரியறதுக்குள்ள ஒரு ஃபியூஸ் புடிங்கிட்டு போறாரு. அவன் கிடக்குறான். ஐயோ, பாத்தியா காதலை பத்தி பேசின வீரம் எப்படி வருது? ஏ விஜய், உனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணுதே இல்லையா? எப்படி இந்த பல்ப் எரியுது, மணி அடிக்கிறது ஆக்சுவலி தான் எனக்கு ஒன்னு சொல்லிடாத ப்ளீஸ். பேச விட மாட்டியா?